கிருபையினால் நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் இந்த 44வது வாரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்காகவும் வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த 44 வாரங்களும் விசுவாசத்தை குறித்தும் அதற்குரிய நன்மையான காரியங்களை குறித்தும் ஆண்டவர் அநேக வார்த்தை வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசி வருகிறார். இந்த விசுவாசமும் பொறுமையும் குறித்து ஆண்டவர் கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ஒரே வார்த்தையை வைத்து 3 மாதங்களாக இந்த வசனங்களை நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தை நம்மோடு இடைபடுவாராக. எடுத்தொடர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்த வான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த விசுவாசமும் பொறுமையும் குறித்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு இடைப்பட போகிறார். இந்த வசனங்களை கவனமாக நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார், உங்களை உயிர்மீழ்ச்சி அடைய செய்வார். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரை நாம் தேடுகிறதிலும் அவருடைய விசுவாசத்தில் வாழ்கிறதிலும் அந்த கற்பனைகளின்படி வாழ்கிறதிலும் அந்த கற்பனைகளை நம்ம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியதான பொறுமைகளை குறித்து நாம் நிதானித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். இதிலே நாம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அது சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் நாமத்தின் தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இல்லை பாறுதல் இராது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் நீங்க பொறுமையாக காத்திருங்க. இந்த 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்கள், ஆண்டவர் அநேக காரியங்களில் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களிலே ஆண்டவருக்கு விரும்பவே விரும்பாத காரியம் என்ன தெரியுமா? சொரூபங்களையும் அதனுடைய நாமங்களையும் நீங்க தரிக்கிறதையோ அதை பின்பற்றுகிறதையோ அதை வணங்குகிறதையோ ஆண்டவர் ஒரு காலமும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவன் சொல்லுது, இதை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரை நம்புகிறாங்க. ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமையின் காரியத்தில் அநேகர் வழி விலகி போகிறாங்க. அநேகர் ஊழியக்காரங்களே இந்த பொறுமையின் காரியங்களில் விழுந்து போகிறாங்க. அநேகர் இயேசுவை பின்பற்றுகிற 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகளாக இருந்தால் கூட இந்த விசுவாசத்தோடு கூடி இருக்கிற பொறுமையை அநேக பேர் இழந்து போகிறாங்க. இந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறதான காரியங்கள் சொரூபங்களையும் அதனுடைய நாமங்களையும் நீங்கள் தரிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க பொறுமையை இழந்து, யாராவது சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் நீ சபைக்கு போறிய, இவ்வளவு நாள் இயேசு இயேசு தேடுறிய, கொஞ்சம் அங்க வந்து பாரு, அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் ஒன்று தருவார். அதை பண்ணி நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். இந்த பொம்மையை வாங்கி நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா என்ன வரும்? காசு வரும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ வீட்டில் பீரோல வச்சிருப்பாங்க போல இல்லையா? அதை வச்சா என்ன வருமா? காசு வரும் இல்லையா? இது எல்லாம் நம்முடைய அறியாமை. இதெல்லாம் நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா நீங்க இரவும் பகலும் என்ன இருக்காங்க உங்க வாழ்க்கையில? இளைப்பாறுதலே இருக்காது. இதெல்லாம் உங்க வீட்டில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சுகமான வாழ்வை நீங்க காண முடியாது.
முன்னாடி ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு வீட்டுல சொருபங்களையும் போட்டோக்களையும் நீங்க போட்டு மாட்டி வச்சுக்கிட்டு அதை தேடுகிறதுலையும் தகுடுங்களை வாங்கி வச்சுக்கிறதும் கட்டிங்களை வாங்கி வச்சுக்கிறதும் எலுமிச்சம்பழத்தை மாட்டிக்கிறதும் இல்ல பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் மாட்டி வச்சுக்கிறதுனாலையும் உனக்கு இளைப்பாறுதல் வரும்னா இயேசு கிறிஸ்துவை நீ தேட வேண்டியது அவசியமே இல்லை. நீ அதை வணங்குகிறது நிமித்தமாக என் தேவன் உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் தரமாட்டார். உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காதுன்னு வசனம் சொல்லு. நீ ஆண்டவரை தேடுவாயானால் நீ ஆண்டவரோடு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்திருங்க. பொறுமையில நம்பி இருங்க ஆண்டவரோடு. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் விசுவாசத்தை பொறுமையோடு காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அடுத்தவங்க சொல்லிட்டாங்க, சொந்தக்காரன் சொல்லிட்டான், வீட்டு வாசல்ல வந்து சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான், இது நடக்குது, ஐயோ என் முகத்தை பார்த்து சொல்லிட்டான், என் குடும்பத்தை பார்த்து சொல்லிட்டான், அப்படியே நடக்கிறத சொல்லிட்டான். அவன் பிசாசு உள்ள இருக்குது, அதனால எல்லாத்தையும் சொல்லுவான். அவன் சொல்லுகிறத கேட்டுக்கொண்டு ஆஹா இவன் நல்லா சொல்றானே, இவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவன் பின்னாடி என்ன பண்ணுகிறது, ஓடுறது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வாசல்ல நீ சொல்லுப்பா, அவன் கையை காட்டுமா அப்படின்னு சொன்னவனே நம்ம கையை என்ன பண்றது, நான் ஒன்றும் பண்ணல பாஸ்டர், சும்மா கையை தான் நீட்டினேன். நீ யாருக்கு கை நீட்டுற, பிசாசு கை நீட்டுற. அறியாம என்ன செய்யுது தெரியுமா, இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாததை செய்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இந்த கடைசி நாளில், இந்த கடைசி வருடங்களில், அந்த கடைசி ஆண்டுடைய வருகையின் நாட்களில் நம்ம காண்டுபட்டு கொண்டு இருக்கிறோம். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்க ஆயிருங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் நிற்க விடாதீங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த நாட்களில் நீங்க அதே இந்த காரியங்களை கேள்விப்பட முடியும். அநேகர் உங்க வீட்டு வாசல்ல வந்து சொல்லுவான், எல்லாம் நடக்கிற மாதிரியே சொல்றான். அவன் எல்லா வீட்லயும் நடக்கிறத தான் சொல்லுவான். ஏன்னா எல்லா வீட்லயும் ஒண்ணுதான் நடக்குது, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குது, எல்லா ஆட்சியும் அவன் என்ன பண்ணிடுவான், குத்து மதிப்பா அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பான், அப்பா அன்னைக்கு வந்தான்ப்பா ஒருத்தன் நல்லா கையில ஒரு உடுக்கைய வச்சுட்டு வந்து சொன்னான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் சொல்லுவான், நீ என்கிட்ட வா, நான் இங்க இருக்கிறேன், அந்த மலையில இருக்கிறேன், அந்த கூடாரத்துல இருக்கிறேன், நீ வந்தனா நான் உனக்கு என்ன பண்ணி கொடுப்பேன், இதை பண்ணி கொடுப்பேன், அதை பண்ணி கொடுப்பேன். இதை நீ வீட்டுல வச்சுன்னா என்ன வரும், சமாதானம் வரும். உனக்கு அவன் சொல்லும் போது சமாதானம் வரும். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ தேடினாலோ, உன் தலையில உன் நாமங்களை கழித்து கொண்டாலோ உன் குடும்பத்துல இளைப்பாறுதல் இராது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு காரணம், அநேக குடும்பங்களிலே அநேக வியாதிகளோடு இருக்க காரணம், அநேக தேவனுக்கு பிரியமில்லாமல் பின்மாற்றத்துல ஓடி போகிறதுக்கு காரணம், தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத போராட்டம். நீ எதையாவது ஆண்டவர் விரோதமா செஞ்சிருப்ப, அதுதான் இன்னைக்கு உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீ மனம் திரும்ப விரும்புவேன், ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, இந்த கடைசி நாளிலே கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய அறியாமையினால ஒருவேளை இந்த காரியத்தை நீங்க செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு முழங்கால் படிட்டு போய் வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டோம்பா, தெரியாம வீட்டுல வாங்கி வச்சுட்டேன், இனி என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் எப்பேற்பட்ட காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை இந்த கடைசி நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறோம்? ஏன் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோம்? உங்களுக்கு ஆசீர்வாதமான போதனைகளை நாங்கள் போதிச்சுட்டு போக முடியும். ஏன் கடினமான உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் மனமாற்றத்துக்கு ஏற்ற வசனங்களை சொல்லுகிறோம்? ஏன் சீர்திருத்தமான வசனங்களை உங்களை திருத்துகிறதுக்கான வசனங்களை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம் ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் மிகவும் சமீபமாய் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாய் அறிய முடியும். ஆண்டவர் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு கூட நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல இல்லையா? இன்னைக்கு ஒரு நாட்டில் என்ன ஆச்சு, ஒரு விவசாய நிலத்தை வெட்டி கிளிகள் என்ன பண்ணிருச்சு, மொத்தமா சேதமாக்கிருச்சு. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதான அறிகுறிகள். கூட்டம் கூட்டமா வரும்னு சொல்லியிருக்கு. அந்த நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகள், இதுல இந்த பிரச்சனையும்
இன்னைக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, பிலிப்பைன்ஸ்ல ரிக்டர் அளவுல கிட்டத்தட்ட 6.2 நிலநடுக்கம், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. கடைசி நாளிலே தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒருவேளை விழிப்பு அடைவு செய்யாமல் உங்க வாழ்க்கையில போகிற போக்கில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு கவலைக்கிடமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவோ அதை மாத்திரம் செய்யுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு என் வாழ்க்கையில நன்மை வரலையே, நான் கோயிலுக்கு போறேனே, ஆண்டவரை தேறனே, ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபம் பண்றேனே, ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்றேனே, வருஷத்துல 100 நாள் ஜெபம் பண்றேனே, உன் இருதயத்துல உன் குடும்பத்துல தேவையில்லாத காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ 100 நாள் இல்ல 365 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் 365 நாள் நீ ஜெபம் செய்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களும் பாவங்களும் கட்டுகளும் மாறவே மாறாது. இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் வசனத்தில் அதுதான் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய பொறுமை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள் யாரு? ஆண்டவருக்காக பிரியமாக வாழ்ந்து போனவங்க, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்காக நான் வேற யாரையும் சொல்ல, எந்த மனுஷனையும் சொல்ல, ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்கள தவிர எனக்கு அதிகமான பரிசுத்தவான்கள் அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக உண்மையாய் மரித்த அந்த 12 பேரும் அவங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய பொறுமை நமக்கு வேணும். ஒருத்தனை தலையை துண்டா வெட்டினாங்க, பேதுருவை தலைகீழா சிலுவையில் அரைஞ்சாங்க, அவன் பொறுமையா இருந்தான். ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அந்த பொறுமை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் 2 வார்த்தை சேர்த்து பேசிட்டா போதும் இல்லையா? நாம கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளையே மறந்து போகிறோம். உலகத்தான் வாழ்க்கையில வாயில வராத வார்த்தைலாம் இன்னைக்கு கிறிஸ்துவருடைய பிள்ளைகள்ல வருகிறது. ஏன்னா பொறுமையை இழந்துடுறான். அவன் சொல்றது என்ன தெரியுமா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, என் பொறுமையை நீ என்ன பண்ணாத, சோதிக்காத. பிசாசு அப்படிதான் சோதிப்பான், உன்னை சோதிப்பான். உன் வாய்களை திறக்கணும்னு நினைப்பான். உன் வாய்களை நீங்க கட்டணும். விசுவாசத்தின் பாதையில நீங்க உண்மையா இருக்கணும்னா முதலாவது உங்க வாய்களை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டணும். வாய்களை கட்டினாதான் நீங்க பொறுமையா இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம 2ஆம் வருகையில கடந்து சென்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஒருவேளை கைவிடப்பட்டவர்களா இருப்போமா என்று சொன்னால் இந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். துன்பப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கணும். அவனை எதிர்த்து நீங்க நிற்க முடியாது. அவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் செய்கிற மாதிரியான காலங்கள் வரும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் இப்பொழுதே சகித்து பொறுமையோடு தேவ சமூகத்துல நம்முடைய ஜெயமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்தவான்களுடைய பொறுமை உங்களுக்குள்ள காணப்படணும். இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க, பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிறதான பொறுமை எனக்குள்ள இருக்கிறதா? பேதுரு போல நான் பொறுமையா இருக்கிறேனா? பேதுரு எப்பேற்பட்ட காரியத்தை விடுவேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தாங்க, எடுத்தா ஒரு கத்தி எடுத்து ஒரே போட்டான், காது துண்டா போச்சு. அப்பேற்பட்ட கோபக்காரன் பேதுரு. அவனை போல ஆண்டவரோடு இருந்ததான ஊழியக்காரன்ல எவனும் கோபக்காரன் கிடையாது. ஆனா அவனுடைய மரணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? என்னை சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலையிலாய் சிலுவையில் என்ன பண்ணுங்க, அறையுங்க. என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை நான் முத்தம் செய்து கொண்டே மரிக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு பொறுமையோடு அவனுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. உங்களுடைய கோபங்களோ ஒன்றையும் சாதிக்க முடியாது. உங்களுடைய காரியங்கள், உனக்குள்ள இருக்கிற அக்கிரமமான சிந்தைகள், கசப்பான காரியங்கள், எரிச்சலான காரியங்கள், ஒரே ஒரு ஆத்மாவை நீங்கள் ரட்சிக்க முடியாது. ஆனால் தேவனுக்குரிய காரியங்கள் நமக்குள்ள காணப்படணும். பேதுருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். இன்னைக்கு காலையில கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்டோம் இல்லையா? பள்ளத்தாக்கில் இருக்கிறவனுக்கு என்ன வேணும்? வாய்க்காலை வெட்டுங்கள். வாய்க்கால் என்பது ஒரு மாற்றம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த வாய்க்காலை நீங்க வெட்டும் பொழுதுதான் அந்த நீரூற்று அந்த வாய்க்காலை நிரப்ப முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே, ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் பரலோகம் என்ற கதவு உனக்கு திறக்கவே திறக்காது என்பதை நீ நன்றாக யோசித்துக்கொள். நீ பரலோகத்தின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு கூடிய பொறுமை உங்க வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் காணாததை நம்புவோமோ அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம காணாதவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பரலோகத்தை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? யாரும் பார்த்ததில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா? பரலோகம் ஒன்று இருக்குது நம்புறீங்களா? நரகம் ஒன்று இருக்குது நம்புறீங்களா? ஆனால் நாம என்ன பண்றோம்? காணாதவைகளை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்புவோமானால் அது வருகிறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம காணாததை நம்பி கொண்டிருக்கிறோம். அது வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கணும். பொறுமை அவசியம். பொறுமை மிகவும் அவசியமான காரியங்கள் நமக்குள்ள உண்டு. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேகர் நம்ம இழந்து போகிற காரியம் இந்த பொறுமையின் காரியங்கள். அநேகர் அந்த பொறுமை இழந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த பொறுமை இழந்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அநேக பேர் துளைத்து போயிருக்கிறாங்க. அநேக பேர் ஜெயில இருக்கிறாங்க. அநேக பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்? இந்த பொறுமை அவங்களுக்குள்ள காணப்படாததுனால. உங்களுக்குள்ள இந்த பொறுமை அவசியம். ஒரு நிமிஷம் நீங்க பாவம் செஞ்சிடலாம். ஒரு நிமிஷத்துல அடுத்தது விரோதமாய் நீங்க பேசிடலாம். ஒரு நிமிஷம் அடுத்தவனுக்கு நீங்க தீங்காய் நடந்துடலாம். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக அநேக காரியங்களை நீங்கள் இறந்து போயிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபத்தின் நிமித்தமாக ஒரு நிமிஷம் நீங்கள் பொறுமையா யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். என் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே எப்படி பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு அந்த விசுவாசம் உங்களுக்கு வருமானா அந்த காரியத்தை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்பொழுதுலாம் ஒன்று செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எப்படி சிலுவையில மரிச்சாரோ அது ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் கோபமா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபப்படலாம், யார் வேணா கோபப்படலாம். ஆனால் எல்லாராலையும் பொறுமையா இருக்க முடியாது. வேதாகமத்தில் பொறுமையாக இருந்த எல்லா மனுஷனும் சாதித்தவர்கள். வேதாகமத்தில் பொறுமையாக இருந்த ஒருத்தன் கூட இடரில் அடையல. பொறுமையாக இருந்தவன் எவனோ விழுந்து போகல. பொறுமையாக இருந்தவன் எவனோ அசட்டை பண்ணப்படல. பொறுமையாக இருந்தவன் எல்லாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன். நீங்கள் உயர்த்தப்படணுமா? நான் உயர்த்தப்படணும்னு அநேகருக்கு ஆசைகள் உண்டு. அநேகர் யாரை கேட்டாலும், எனக்கு கிறிஸ்துவர் வாழ்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவான், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நான் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஆண்டவரோட ராஜ்யத்துல வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அந்த பரலோகத்துக்கு போகிறதற்கு நான் தகுதி உள்ள பாத்திரமாக வச்சேன். உங்கள் சிந்தைகள் எவைகளை யோசிக்கிறது? உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது? உங்கள் வாய்கள் எதை பேசுகிறது? உங்கள் காதுகள் எதை கேட்கிறது? உங்கள் கைகள் எதை செய்கிறது? உங்கள் சிந்தைகள், உங்கள் இருதயம் எதையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? உங்கள் கால்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது?
நீங்க ஒரு விஷயம் நிதானித்து நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைங்க. நீங்க செய்கிற செயலெல்லாம் எழுதி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நோட்டு எழுதுவோன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட காரியங்கள். நான் என்னையும் சேர்ந்து சொல்றேன், நானும் ஒரு பரிசுத்தவான் கிடையாது. எல்லாரும் ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அப்போ நாம் தினம் தினம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். நான் உங்களுக்கு அநேக தடவை சொல்லுகிறது அதுதான், உங்களை நீங்கள் பரலோகத்திற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அவனுடைய வருகை மிக சமீபம். தேவச்சனமே, இதை தனையா 44 வாரமும் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னும் எத்தனை வாரம் ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தாலும் அதையே தான் நான் பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மிக சமீபம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு காரியமும் நடைபெறாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல். ஆண்டவருக்காக ஊழியம் செய்த 12 சீஷர்கள் ஊழியம் செய்ததான காரியங்கள் சொன்னது மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபம் வைத்திருக்கிறது. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்புங்க, விசுவாசிங்க, பொறுமையோடு இருங்க. பரலோகம் உங்களுக்காக ஒரு நாளும் மகிமைப்படும். என் பிள்ளை எனக்காக எவ்வளவு பொறுமையோடு இருந்தான், எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தான், காணப்படாத காரியங்களை எவ்வளவு விசுவாசித்திருந்தான், எவ்வளவு நம்பி இருந்தான், எவ்வளவு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் என்னை விசுவாசித்திருந்தான், எவ்வளவு பொறுமையா இருந்தான், அவன் சகித்து இருந்தான். அந்த சகிப்புக்கு ஏற்ற பிரதிபலனை நீங்க ஒருவேளை இந்த பூலோகத்துல நீங்க சந்திக்கல, பெற்றுக்கொள்ளனாலும் பரலோகத்துல அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வீங்க. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். இயேசு உயிர்ப்பிக்கிற ஊழியத்திலிருந்து எல்லாரும் வருகிற எல்லாரும் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போவோம். ஒருத்தர் நம் பரலோகத்துல சந்திக்கணும், ஆயத்தப்படணும். நாம் ஒருவரும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னொரு வசனங்களை வாசிப்போம். எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கே என்றால் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எங்கே? அங்க பாருங்க, அங்க அந்த இடத்துல ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, உங்க விசுவாசம் எங்க போச்சு? உங்க நம்பிக்கை எங்க போச்சு? ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள், உங்க விசுவாசம் எங்க போச்சு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை விசுவாசம் எங்க தெரியுமா போகுது? எங்க போகுது தெரியுமா? ஒரு வியாதி வரும்பொழுது விசுவாசம் காணாம போயிடுது, பொறுமை காணாம போயிடுது. மற்ற நேரத்தில் கேட்டு பாருங்க, ஆபிரகாமுக்கே நாம் பாடம் எடுப்போம் பாஸ்டர், அப்பேற்பட்ட விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நிறைய விசுவாசம் சொல்லுகிறது தான், ஒரே ஒரு வியாதி வரட்டுமே, ஒரே ஒரு போராட்டம் வரட்டுமே, விசுவாசம் எங்கே போச்சு? இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றேன், விசுவாசம் எங்க போச்சு? கடலை பார்த்து, போராட்டத்தை பார்த்து உங்கள் விசுவாசம் வழி விலகி போயிடக்கூடாது. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கும் போது ஆண்டவர் தரிசனம், விசுவாசம் உங்களை ரட்சித்தது. உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் தான் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றும். அந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை தான் உங்களை ஆண்டவருக்கு பிரியமானவைகளாய் மாற்றும். ஹல்லேலூயா. என்ன பாடுகள் வந்தாலும் சரிம்மா,
என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரிம்மா, ஆண்டவர் எனக்கோடு இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அதுதான் ரோமர்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அல்லாதது எப்படி? இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்துக்காகவும் அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுக்கும் பொழுது நீங்க கேட்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை தேடுங்க, அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. பரலோகத்தின் மேன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி